கோவையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற சாலை பேரணியின் போது மாணவர்களை குழந்தைகளை பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் குழந்தை நல ஆர்வலர்கள் எழுப்பிய புகாரின் அடிப்படையிலும் அது தொடர்பாக வெளியான புகைப்படங்களின் அடிப்படையிலும் தற்போது மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அரசியல் கட்சியினர் தங்கள் பிரச்சாரங்களின் போது குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான அறிவிப்பின் போது திட்டவட்டமாக கூறியிருந்தது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது பள்ளி சீருடையில் மாணவர்கள் பங்கேற்ற விவகாரத்திலும் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெவ்வேறு கடவுள்களின் உருவம் தரித்த சிறுவர்கள் இடம்பெற்றிருந்ததை அந்த புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரியுமான அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் குருசாமி விவரம் என்ன? தேவா, நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ரோட் ஷோ நிகழ்வானது கோவையில் நடைபெற்றது. சாய்பாபா காலனியில் துவங்கி RS-புரம் வரை இந்த ரோட் ஷோ நிகழ்வானது நடைபெற்றது. இதில் சாய்பாபா காலனி பகுதியில் பிரதமரை வரவேற்பதற்காக அரசு பள்ளியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி சீருடையுடன் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இந்த புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படம் வெளியான நிலையில் இது குறித்த விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பள்ளி மாணவர்களை குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விதிமுறை இருந்த சூழலில் அந்த விதிமுறையை மீறி பள்ளி மாணவர்கள் இதில் பங்கேற்க வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான காந்திகுமார் படி இது குறித்த விசாரணை நடத்தப்படும் என தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். விசாரணையானது இன்றைய தினம் துவங்கி நடைபெற இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவா, நன்றி குருசாமி.